எனக்கு வருமானம் ஒரே ஒரு வழியில தான் வருது. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகம் படம் தான் அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அறிவிச்சுட்டார். ஜனநாயகம் படத்துக்கு அப்புறமா நான் படம் நடிக்க போறதில்ல. அப்போ எனக்கு இன்கம் வராது. இன்கம் வரல அப்படின்னா ஹவு வில் ஐ பே யூ? நான் எப்படி உனக்கு பணம் தர முடியும்? நான் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஒன்னொன்னா வித்து தான் நான் இப்ப கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். கட்சியை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் யாரு? ரசிகர்கள், அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்வாதிகள் மேபி ஒருத்தரோ ரெண்டு பேரோ இப்போ புதுசா இணைந்திருக்காங்களே தவிர அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள். இவங்களுக்கு எவ்வளோ தூரம் அரசியல் அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ விஜய் அவர்கள் அவங்க சொத்தை ஓகே நான் இது பண்ணிக்கல, அவங்களும் மனைவியும் எனக்கு சொத்து வேண்டாம், விவாகரத்து மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க. இன்கேஸ் ஆஃப்டர் விஜய்க்கு அப்புறம் அந்த சொத்து இன்கேஸ் அது பிள்ளைங்க உரிமை கொண்டாட முடியுமா? மனைவியோ பிள்ளைங்களோ? கண்டிப்பா. அதாவது வந்துட்டு இன்டெஸ்டேட், அதாவது ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இன்டெஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10 சொத்து இருக்கு. இந்த சொத்து வந்துட்டு என்னுடைய காலத்தின் பிறகு என் பிள்ளைகளுக்கும் இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டோம். அப்ப அங்க என்ன நடக்கும்? என்னுடைய சொத்துக்கள்ல எப்படி இன்ஹெரிட் ஆக போய் எப்படி பாக பிரிவினை போக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ அவருடைய வாரிசுகள் எப்படி? இதுக்கு வந்துட்டு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு. இதுக்குன்னு இவங்களுடைய வந்துட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ இதுல எப்படி ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன் இருக்கு, இதுக்கு எல்லாமே ரேஷியோ ஷேர்ஸ் படி நம்ம பிரிச்சு. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.